குருவே சரணம், குருவே போற்றி. கந்த குருவே சரணம். சேவல்கொடி வேலவன் துணை. இன்று நம் ஜோதிட நண்பர்கள் குழுவில் ஒரு அருமையான கருத்தரங்கம் சென்று கொண்டிருக்கிறது. திருமணத்தின் போது, அதாவது இப்போ வர ஜாதகம் பார்க்க வர்றவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராகு எத்தனையில் இருக்குது, இத்தனையில் இருக்குதா தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. நாம் ஐயா ராகு கேதுவே தோசை இல்லைன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்கள அப்படி பழக்கப்படுத்தி வச்சுட்டாங்க. நாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற முடியாதல்லவா. நம்ம இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அவங்க அது திரும்ப திரும்ப அதே வார்த்தையை கேட்குறப்ப அதுக்கு ஒரு பலனை சொன்னால் தான் சரியாக இருக்குது. அப்போது உண்மையிலேயே திருமண வாழ்க்கைக்கு ராகு கேது தோஷம், அதாவது தோஷங்கிற வார்த்தை இருக்கான்னு கேட்டேன். அதுதான் நம்ம கேள்வி. திருமணத்துக்கும் ராகு கேது தோஷத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ராகு கேது என்பது எப்படிப்பட்ட ஒரு சின்னம்? பின்னி பிணைந்த ஒரு உருவம். இப்போ பாம்பு பார்த்திங்கன்னா இந்த பின்னி பிணைஞ்ச மாதிரி தான் விநாயகர் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அது ஏன் ரெண்டுலேயும் 1, 2, 7, 8 மெயினாக ராகு கேதுவை குறிப்பிட்டான் அப்படின்னா, என்னோடய கருத்து, என் பார்வையில் அது தாம்பத்திய கிரகங்கள், ஆசை அப்படின்னு ஒரு கிரகங்கள். இப்போ இல்லறத்துக்கு ஆசை தேவை தானே. ராகுதான் ஆசைக்கு காரகன். ராகு கேது சரியாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ராகு கேது ஒருத்தருக்கு 1, 2, 7, 8 தானே ராகு கேது. வேறு எதை சொல்ல போகிறாங்க? 5 நம்ம திருமணத்துக்கு தான் கேட்டிருந்தோம். மற்றபடி புத்திரத்துக்கு அதெல்லாம் நம்ம கேட்கவே இல்லை. நம்ம கேட்ட கேள்வி திருமணத்துக்கு உண்டான. நிறைய பேர் மிக அற்புதமான பலனை சொல்லியிருந்தார்கள். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ராகு கேது தோஷமே கிடையாது அப்படின்னு ஒன்று கிடையாது. ராகு கேதுகள் தம் செய்ய நினைக்கும் வேலையை கட்டாயம் கிரகக்காரக ரீதியாக கொடுக்கும். இப்போ லக்னத்துக்கு 7 ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடம் கணவன் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை அது மிதுன லக்னமாக இருந்து 7 ராகு இருந்தால் அது குரு வீட்டுக்கு ராகு போகுது. அப்போ 2வது குழந்தைன்னு வருது. அந்த குரு போய் 2ல் உச்சமாக இருந்தால் குழந்தையாலும் கணவராலும் சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அதே குரு போய் லக்னத்துக்கு 8ல் நீசமாக இருந்தால், அது நீசமாக இருந்தால் செவ்வாய் அங்கே சம்மந்தப்படுது. ஏன்னா செவ்வாய் உச்சம் பெறும் வீடு அங்கே வருது. இந்த மாதிரி கனெக்டிவிட்டியில் பார்க்கணும். ராகு கேதுகள் தோஷமே கிடையாது. அதை எப்படி திருமண பொருத்தத்தில் இணைக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ராகு தன் ஆசை, லக்னத்தில் ராகு இருந்தால் ஜாதகருக்கு ஆசை அதிகமாக இருக்கும். அப்படின்னா 7ல் கேது இருக்கும். இப்போ ஜாதகர் நிறையா ஆசை உள்ளவர், மனைவி அந்தளவுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. எதை கடலை அப்புறம் பேசிக்கலாம், போ கிளம்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தரும். மற்றபடி இந்த 2, 3, 7 கிடக்கூடாது. லக்கணத்தில் சொல்லிட்டோம். ஒரு 7ல் ராகு போடுங்க. 7ல் ராகு இருந்தால் லக்கணத்தில் கேது இருந்துன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒரு மனைவி யாருக்கு லக்கணத்தில் கேது இருக்கிறோ அவங்க ஒரு அமைதியானவத்தான் இருப்பாங்க. கணவர் கொஞ்சம் ஆசைப்பராட்டிக்கிட்டாக இருப்பார். இப்போ லக்கணத்துக்கு 2ல் கேது இருந்ததுன்னா மனைவி வெட்டு ஒன்று துண்டுன்னு பட்டுன்னு பேசக்கூடிய அமைப்பு தரும். 8ல் ராகு இருக்குன்னா கணவர் வருமானத்துக்காக ஓடக்கூடிய அமைப்பை தரும்னு அர்த்தம். இந்த மாதிரி ராகு கேதுகள் இதைத்தான் சொல்லுது. அப்போ 7ஆம் அதிபதி ராகு கேது திருமண தோஷத்துக்கு பிரச்சனை தருதுன்னா அந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியை பார்க்கணும், 3ஆம் அதிபதியை பார்க்கணும், 9ஆம் அதிபதியை பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கணும் தானே. ராகு கேது மட்டும் தோஷத்தை தராது. ராகு கேதுவினால் பிரிஞ்சு போனவர்கள் இந்த ஜாதகத்தில் கிடையாது. ராகு கேதுவினால் மரணம் அடைஞ்சவர்களும் திருமண பொருத்தத்தில் அப்படி கிடையாது. ராகு கேது இணைவுங்கிறது வேறொரு கண்ணோட்டம். அது ஒரு தான் முதலே சொல்லிட்டேன், அது தாம்பத்திய கிரகம்னு. அதனால் ராகு கேது என்பது நிழல் கிரகம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, தாம்பத்திய கிரகம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அதனால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுறதில்ல. அதை எப்படி இணைச்சா திருமண பொருத்தம் சேருங்கிறது தான் ஜோதிட விதி. அதுக்கு ஜோதிடத்தில் இருக்கிற சில நுணுக்கமான விஷயங்களை பார்க்கணும். நன்றி நண்பர்களே. எமக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். விடைபெற்றுக் கொள்கிறேன்.